நான் சொல்லு. இப்போ நம்ம எங்க போறோம்னா பால்பாறைக்கு போறோம். ஓகே, கொடைக்கானலுக்கு போறோம். இல்ல ஊட்டிக்கு போறோம். இல்ல போறோம். வெல்கம் டு கண்டிப்பா நேரம் எங்கப்பா போயிட்டு இருக்கு சொல்லுங்க பாத. யாருக்கு தெரியும் சொல்லுங்க. போறது யாருக்குமே தெரியாது வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு. அதான் போற ரூட் ரூட்ல முடிச்சாச்சு. ஆனா சென்னை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நாம. சரியா? ஓகே. வண்டி எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் ஒரு பிளான் எங்களுக்குமே தெரியல. சும்மா எடுத்து கிளம்பியாச்சு பொட்டி பறக்கலாம் தூக்கிட்டு. ஆக்சுவலி 3 போற வழிக்கு 3 ஸ்பாட் இருக்கு. அந்த 3 ஸ்பாட்ல எந்த ஸ்பாட் போறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு ஸ்பாட் போவோம். ஆமா, அது என்ன இடமா ஜோசே? 3 ஸ்பாட் இருக்கு. பால்பாறை. அது எந்த ஊரு? ஒன்னு வால்பாறை. வால்பாறை. ராஜேஷ்க்கு பிடிச்ச கொடைக்கானல். கொடைக்கானல் நடக்கா ராஜேஷ். ஊட்டின்னு நடக்கா. ஊட்டி எங்க போய் நிக்க வரணும் இல்ல. உனக்கு எங்க போகணும்? ஆப்ஷன் ஏ வால்பாறை, ஆப்ஷன் பி ஊட்டி, ஆப்ஷன் சி கொடைக்கானல். மூணுமே மழை தானே. மூணுமே மழை தானே. போனா குளிக்கலாம்ல. எங்க போனாலும் சரி. டோலி பாக்கிறதுக்கு போவோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. எனக்கு எங்கனாலும் ஓகே தான்ப்பா. ராஜேஷ் பாய் கல்லு கடைக்கு போனோமா? லொகேஷன் அதையும் போட்டு விட்டுருக்கேன். வண்டி போயிட்டே இருக்கும். முதலில் நம் போகும் இடம் கொடைக்கானல். எங்கே? இல்லை, வால்பாறை. பால்பாறை. வால்பாறை. பால்பாறை ப்ரோ, பால்பாறை. பால்பாறை இல்ல, வால்பாறை. ஓ, வால்பாறை. முட்டா பாறை மாம்பழம். வால்பாறையில் என்ன ஜோசப் ஸ்பெஷல்? வால்பாறைல பாறைதான். பாறைதான். வந்து உலகத்துல ஒரு 7வது சொர்க்கம்ல. 7வது சொர்க்கமா? அப்ப கூமாப்பட்டி இல்ல. ஃபிளாஷ்பேக். என்ன ஜோஸ் ப்ரோ அதுல அனுபவம் இருக்கு. பீக்குள்ள போய் பிடிச்ச அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கு. ஆனா அங்க உள்ள மக்கள்லாம் அப்படி இல்லப்பா. சமாளிச்சுட்டாச்சுன்னா நல்ல அழகா இப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து. இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்னு சொல்றேன். நான் சொல்றேன். இப்ப நம்ம எங்க போறோம்னா பால்பாறைக்கு போறோம். ஓகே, கொடைக்கானலுக்கு போறோம். இல்ல ஊட்டிக்கு போறோம். இல்ல போறோம். போறதான் போறோம். ஒரு சாமி பாட்டை போடுங்க. சாமி பாட்டா? பாட்டை விட்டா காப்பிரைட் கிளைம் அடிப்பா. என்ன பண்ணுவோம்? பாட்டு எதுக்கு போடுறீங்க? நான் பாடுறேன் கேளுங்க. பொன்மகனே தேவியம்மா தெரியாது. நான் முன்னாடி அம்மா முன்னாடி அகிலமெல்லாம் முன்னாடி அம்மா முன்னாடி எந்த அம்மாவோட காளியம்மா. அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தெரியும் அந்த ஒரு 2 லைன் மட்டும். வேற ஒன்றும் தெரியாது ஜி. அவன் என்ன போக போறான்? அது 1000 இருடா. அது வாழ்க்கையில விளாடாத. போ போ போ. கையதான் காமிச்சானா உள்ள இருந்து கையதான் காமிச்சான் வண்டிக்காரன். ஏதாவது சொன்னா ஏதாவது வம்பில் தானே சொல்லு. சொல்ல தூக்கிடுவான். ஓ சொல்றா பிரச்சனை பண்ணா நம்ம கிட்ட. பொண்ணு இருந்துச்சு நினைச்சப்பா. ஆண்டி பாது ஆண்டி இருந்தாலும் பரவாயில்ல. நாய் உயிரை வச்சு பழைய வச்சு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா நானும் நாய் ஏதோ கண்டுபிடிச்சான் போல. வண்டியில ஏற கடத்திட்டு போறாங்க அப்படின்லாம் யோசிச்சு வரட்டி கொண்டு வந்து இவனுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து நாளைக்கு சாவது கிடந்தா வச்சுக்க. அந்த அயன் பாக்ஸ் வைக்க கூடாது. ஆன்டியோட கையை கொண்டு வச்சாலே போதும். டடக்கு டடக்கு டடக்குன்னு துடிச்சிடும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. டீ கடை வந்துட்டு பாரு. சொல்லி வாங்க டீ கடை. மச்சி லாக் பண்ணிரு. அண்ணனுக்கு ஒரு சுக்கு காப்பியும் வடை இருந்தனா வடை. சரியா? சொல்லி வைங்க. நான் ஒண்ணுக்கு இருந்து மெது வடை ஒண்ணுக்கு இருந்து வந்துடுறேன். எங்கடா இருக்கீங்க? ஜோசு
ஏழு இல்ல என்னாச்சு ஏழு ஒரு 2 பேர் அங்க காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருந்தானு என்னன்னு பார்த்தா கிளி என்ன பச்சை கிளியா அந்த கிளி பெண்குட்டியா அது மட்டும் இல்லாம வந்த ஒண்ணுக்கே வராம ஆக்கிட்டாங்க ஜோஸ் ஏங்குள்ள காஃபி எடுத்தா இது காஃபியா சுக்கு காப்பியால சுக்காபி இல்ல வெள்ளை சுக்கு காப்பி எப்படி வெள்ளை கலர்ல வந்து கருப்பு கலர்ல தானே இருக்கும் இதான் ஒரிஜினல் சுக்காபி பால் சுக்காபி எனக்கு தண்ணியில சொல்லிருக்க வேண்டியதானடா ஜோஸ் பூச்சி பூச்சியா ஈச்சியா அட கடவுளை இது என்னது அட காப்பில பூச்சி எல்லா டீம்லயும் அன்லைக்கியா ஒருத்தர் இருப்பான் என் டீம்ல அது நானா தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒருத்தையும் காப்பில பூச்சி நான் கேட்ட சுக்கு காப்பி கிடைக்கல வெள்ளை கலர்ல இருக்கு சத்துல பூச்சி ஆமா காப்பில பூச்சி மாட்டுறதெல்லாம் வரும் கண்ணுக்கு நல்லதா மம்மி சொல்லி தந்தது இல்லையா எறும்பு விழுந்துச்சுன்னா கண்ணுக்கு நல்லது எங்க மம்மி நிறைய சொல்லி வந்திருக்காங்க இது யார் பார்த்த வேலை அது சொல்லிட்டு அவ்வளவு பத்தியும் கலையாக்கு அடி பொழிப்பா அருமையா இருக்கு நல்லா நல்லா பொந்துல காப்பில மெது மெது இருக்கானே ஒரு டீரை போட்டு நல்லா கலகட்டிடலாம் டீ கடை போட்டு நல்ல கடை டீ கடையை விட்டு நல்லா கல்லாட்டி ஆமா நல்ல கலாக்கிட்டு தரான் இல்ல ஆளாளுக்கு இப்படி கிளம்பிட்டிய ஒரு டீ கடை போடுறதுன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியோ சரி ரைட்டு டீ கடை போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை சொல்லு பாப்போம் ஒரு பால் பார்த்து 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 சொல்லிட்டு இருக்கான் சொல்லி என்ன தேவைன்னு அவனுக்கே தெரியல பச்சு போச்ச சொல்லு டீ அடிக்காம இருக்கு 2 மடக்கு தான் குடிச்சிருக்கேன் வாங்குள்ளதானே ஏங்குள்ளதானே எல்லாம் ஒண்ணுதான் அப்படியே பேசிட்டு அடுத்த என்ன சொல்லணும்னு யோசிக்கிறேன் 3 இட்லி ஒரு வடை ஒரு கெட்டி சட்டி சாப்பிட்டேன் அப்படி சொல்லினே யோசிக்கிறீங்க என்ன சொல்லலான்னு தின்னதெல்லாம் நெஞ்சுக்குள்ள நிக்குதுப்பா டீ கடையை போட்டு எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம்னு சொன்னா பால் குடிச்சேன் காப்பி குடிச்சேன் ஆர்லிஸ் குடிச்சு இது போதா வாழை டீ தூள் ஆர்லிஸ் குடிச்சு அப்ப டீ போட்டா சம்பாதிச்சிடலாம் டீ வாசர் நீ நின்று இப்படி ஆத்து ஆத்திர சரி ரைட்டு டீ ஆத்துற ரைட்டு டீ கடைக்கு வர இந்த 1/2 லிட்டர் பால் ஒண்ணு போதுமா இவ்வளவு பெரிய சட்டி தேவை இல்லல இதோட மாதிரி நிறைய இருக்கான அப்படிங்க இந்த மாதிரி இவன் மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய இருக்கான புதுசா இது ட்ரெண்டிங் தான் எப்படின்னா சும்மா ஒரு டீ கடையை போட்டுடலாம் நல்லா கல்லா கட்டிடலாம் டெய்லி 5000 10,000 அடிக்கலாம் அதுல எவ்வளவு கதை இருக்கு தெரியுமா காலையிலே வந்து கடையை திறக்கணும் பூஜையை போடணும் மாசம் கரெக்டா வரணும் மாசம் வரணும்னா அது வேற தர பால் கரெக்டா வரணும் நீ போய் பால் கறக்கணும் ஆமா பால் பாலுக்குள்ள இதே மாதிரி காபி போட்டு கொடுப்பான் ஏதாவது ஈச்சு விழுந்துன்னு வச்சுக்கியா அது உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணணும் எவ்வளவோ கதை இருக்குயா இதே மாதிரி ஒரு இடம் பார்க்கணும் பக்கத்துல ஒரு பைபாஸ் ரோடு வேணும் ஆமா அது அந்த டீ கடை கொஞ்சம் ஓடுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் வேணும் எவ்வளவு கதை இருக்கு சும்மா ஈஸி கிடையாது டீ கடையை போட்டுலாம் 5000 ரூபாய் அடிச்சிடலாம் அப்படின்னாலும் ஒண்ணும் கிடையாது எவ்வளவு கதை இருக்கு இதுல ரைட்டு தான் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் போடுறதுக்கு ரோட்டுக்கரையில ஒரு நல்ல இடம் வேணும் அது கட்டுறதுக்கு காசு வேணும் கடை கட்டுறதுக்கு காசு வேணும் இந்த மாதிரி லைட் வேணும் பல்ப் வேணும் டேபிள் வேணும் இந்த மாதிரி கிளாஸ் வேணும் இந்த மாதிரி கிளாஸ் வேணும் உள்ள கொஞ்சம் டீ வேணும் மறுபடியும் கருப்பு கிளாஸ் எடுக்கிறதுனால ஆன்டி வேணும் கடை வேணும் இல்லாட்டி ஓடாது எல்லாத்தையும் போக வேலை செய்யறதாருக்கு சம்பளத்தை கொடுக்கணும் ஒரே எவ்வளவு வருதோ அதான் உனக்கு இவ்வளவு இருந்த டீ இவ்வளவு குடிக்கிறதுக்குள்ள ஒரு டீ கடை ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு படத்தை ரஜினி வருவார பறந்துகிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இது இவன அந்த குடிச்சா போதே செலவழிப்பாங்கல்ல அதே மாதிரி டீ குடிச்சா அவங்களுக்கு செலவழிக்க இது ஒரு கண்டென்ட் நிறைய கிளம்பி இருக்கணும் டீ குடிக்கிறது அந்த டீல உள்ள போதே செலவழிக்கணும் அவனுக்கு அதுக்கு ஒரு கதை பேசாம டீ கடை போட்டலாமா சொல்லிட்டு அடுத்து 5 நிமிஷத்துல அடுத்து வேற எங்கேயாவது ஜூஸ் கடை பார்த்துட்டு பசங்க ஒரு 2 கடை போட்டலாமா அப்படின்பா அதுதான் இங்க பேச்சு அதெல்லாம் ஈஸி கிடையாதுல சும்மா உட்காந்து பேசலாம் நம்ம இப்போ vlog எடுக்கும் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அதே மாதிரி இந்த டீ கடை போட்டிருக்கான் தெரியுமா அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் சும்மா இருந்து பேசணும் நம்மளுக்கு எல்லாம் ஒரு பாக்கம் தெரியாது பாக்குறவங்களுக்கு சும்மா இருந்து 1000 கதை பேசலாம் பாக்குறவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நாங்க vlog வீடியோ எல்லாம் பாத்துட்டு சரி என்ன போற இடத்துல ஜாலியா போறான்னு
வீடியோ எடுத்து வந்துட்டே இருக்கானோ. ஆனா இப்பதான் தெரியுது கேமரா கரெக்டா இருக்கும், அதுக்கு ஒரு கேமரா வேணும், கேமரால மைக் கரெக்டா இருக்கணும், இருந்தாப்புல மைக் கட்டாய் ஒரு சவுண்ட் கேக்குது. இப்படி எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி தான் வருது. இதே மாதிரிதான் நாங்களும் ஆசையா வந்தோம். vlog எடுக்கலாம்ல, ஜாலியா சுத்தலாம், ஜாலியா வீடியோ போடலாம், ஜாலியா சுத்தின மாதிரியா இருந்துச்சு. பைசா இந்த இடத்துக்கு வந்து பட்ஜெட் 25-30,000 கிட்ட வருது. எங்க மீதி எங்க அதுல ஆனா நம்ம வீடியோ எடுக்காம போறப்போ ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஆனா இதுல இருக்கிறப்போ வீடியோ நல்லா இருக்கணும், இதுவும் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சாலும் ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியாது. முடிஞ்சு vlogல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம டீயே வேண்டாப்பா அப்படி எவ்வளவு ஈஸியா சொல்லுதான் பாருல. நீ சிங்கிள் டீக்கு விழுந்த லெசன் தேவையா? இங்க அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்லுதான் பாரு. டீ கடையை போட்டலாம், சம்பாதிச்சிடலாம். டீயே குடிக்க கூடாது. டீ கடையில இருந்து இன்னும் போதை செலவழிப்பியா? டீ போதைகளா? இதே மாதிரிதான் இந்த டீ கடைக்காரர் இப்ப நினைச்சிட்டு பாரு. ஜம்முன்னு vlog எடுக்கணும், ஜம்முன்னு வீடியோ எடுக்கணும், ஜம்முன்னு செத்துதான் நினைச்சிட்டு பாரு. வீடியோ எடுத்து போட்டா காசா அப்படின்னு எல்லாரும் பாக்காங்க. அதே மாதிரிதான் அவனும் நினைச்சிட்டு பாரு. எல்லாமே கஷ்டம் தான், எல்லா வேலையும் கஷ்டம் தான். ஜோசே இவன் விட்ட கதையில இப்ப எனக்கு குடிச்ச டீ எல்லாம் பவர் எல்லாம் தீர்ந்து போச்சு பாத்துக்க. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். இதுக்கு மேல உட்காந்தா என்ன 2 டீ கொடுத்தா இந்த கடையை எழுதி கேட்பான் பாத்துக்க. டீ கடை மணி இப்ப என்ன ஆகுதுன்னா 12 இருக்குங்களா ஜோசே? 12 மணி கிட்ட இருக்கு. பேசாம சரியான மழை. ஆமா, வண்டி எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அடிக்கிற மழைக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன ஜோசே அங்க பாரு, வண்டி லைட்ல அப்படியே ஆடுது, அலை அடிச்ச மாதிரி. அதான் நாங்க வண்டியை ஓரமா ஒதுக்கி விட்டாச்சு. நீங்களே பாருங்கப்பா, வெறும் ஸ்கிரீன்ல இதுதான், லைட் இல்லாம கார் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் தெரியுது. சும்மா ஒருக்க வைப்பரை போட்டு விட்டாலுமே இதான். சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலான்னு பார்த்தா அவ்வளோத்துக்குள்ள மழை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆல்ரெடி எங்களுக்கு 3/4 மணி நேரம் லேட்டு. அங்க பாருங்க, அடிய பாருங்க. இப்ப நானே உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவு மழை வச்சு எல்லா வண்டியும் சைட்ல வந்துட்டு நாங்களும் சைட்ல தான் இருக்கோம். நீங்க சைட்ல பார்த்தாலும் சரி, இடி மின்னல். அப்படி ஒரு ஹோட்டல் எதுவுமே இல்ல. ஆமா, ஃபுல்லா ஃபாக் ஆயிருது. ஃபாக் ஆனதுக்கு அப்புறம் வண்டியை நவுத்தவே முடியல. சரி, ஆனா உண்மை லிபி சொன்ன அந்த டாபிக் நீ பாத்தியா? பைக்ல போறவன் எப்பா கார்ல இருக்கவனுக்கு ஜாலிப்பா எப்படி போயிருவான் நினைப்பானு. இங்க நமக்கு இங்க அதுக்கு மேல இருக்கு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியாத இருக்கு. யாருப்பா விட்ட உண்மை ஒத்துக்க நீ தானே? மழையில ஓடிட்டான் அங்க போயிரு. அங்க போயிட்டாப்ல தெரியல. கடவுள் இங்க பாரு, எப்படி இங்க பாரு. ஜோசு குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். சும்மா போட்ட மாதிரி ஏதோ பழி வாங்கின மாதிரி இருக்குல்ல. பழி வாங்கின மாதிரி இருக்குல்ல. ஐயோ, மொட்டை குசி மோசமான குசியா இருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் கார்பன் டை ஆக்சைடு. அது என்னது? நண்பன் படத்துல சொல்லலாம்ல. நான் அந்த படத்துல நடத்தப்போ இவ்வளவுக்குள்ள வாட அடிக்குமா? நண்பன் படத்துல கதவை திறந்துட்டு ஆனா உண்மையில இப்பதான் புரியுது. மூச்சு ஊட்டி கொல்ல பார்த்தாங்க. மழை ஓயிரமா தெரியல, எங்கதான் படுத்துங்கணும். ரைட்டு பாப்போம். அடுத்த பாம் வரப்போ வந்து நாங்க 3 பேர் செத்தோம்னா அது காரணம் வேற யாரும் இல்ல, இந்த மொட்டை தான். பாத்துக்கிடுங்க, வேற யாரும் கிடையாது. அவன் போடுறது தூங்கிட்டு இருக்கவே வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இது கூட ஏதோ பண்ணிட்டு போயிடும். இனி கலர்லாம் எடுத்து மூக்குல விட்டுட்டு இருக்கோம். மூச்சு முடி சாவிய சொல்லி வர வழி இல்லை. நாளை காலையில தினத்தந்தியில வரும்.